வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு 2 விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் வீடியோவில். இருமுனை கத்தி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்களுக்கு கார்த்தி. ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று, இந்தியா கனடா உறவில் வந்து ஒரு புதிய முன்னேற்றம் வந்து ஏற்பட்டுருக்கு. அதை பற்றின ஒரு விஷயம். அடுத்தது பார்த்திங்கன்னா, உக்ரைனோடைய மறுசீரமைப்புக்காக, அதாவது அதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு ரஷ்யாவிடமிருந்து ஃப்ரீஸ் பண்ண ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே எடுத்து யூஸ் பண்ண போகிறதா வந்து யூரோப் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ முதல்ல கனடா, இந்தியா இதுங்களுடைய உறவு வந்துட்டு மேம்பட்டு வருது அப்படின்றத பற்றி நேற்று ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதை பற்றின விஷயம் தான் இது. ஜஸ்டின் ட்ரூடோ பிரைம் மினிஸ்டராக இருந்தப்போ இதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு நம்ம நினச்சோம். ஆனால் இப்போது இருக்கிற கனடாவினுடைய பிரைம் மினிஸ்டர் மார்க் கேண்ட்ரி ரொம்ப ஒரு யதார்த்தமான அணுகுமுறையோட இந்தியாவுடனான உறவை வந்து சரி பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. செப்டம்பர் 30, 2025 நியூயார்க்கில் நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சார் அவர்கள் வந்து கனடாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அனிதா ஆனந்தை வந்துட்டு மீட் பண்ணி பேசினாங்க. 2 பேருக்கும் இடையிலான நல்ல மீட்டிங் இது அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்சங்கர் சார் வந்து சொன்னார். அக்டோபர் மாதம் அனிதா ஆனந்த் இந்தியா வர்றது நான் வந்து ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறார். அப்போது அக்டோபர் மாதத்தில் கனடாவுடைய ஃபாரின் மினிஸ்டர் இங்கே வராங்க. இந்த உறவு சீரமைப்பதற்கான முக்கிய புள்ளிகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு G7 நடந்த உச்சி மாநாடு தான். இந்த வருஷம் ஜூன் மாதம் நடந்த G7 மாநாட்டுக்கு பிஎம் மார்க் கேண்ட்ரி, அதாவது கனடாவோட பிஎம், புதுசாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கனடா பிஎம் வந்து பிஎம் மோடியை இன்வைட் பண்ணியிருந்தார். கடைசி நேரத்தில் தான் இந்த இன்வைட் நடந்தது. இருந்தாலும் அவர் வந்துட்டு இன்வைட் பண்ணி பேசியிருந்தார். இந்த இன்வைட் அப்போது இந்த G7 மாநாடு முடிஞ்சதுக்கப்புறம் இரு தலைவர்களும் சந்தித்து கனடாவோடைய இந்தியாவுக்கும் கனடாவுக்கான ஒரு உறவை மீண்டும் வந்து நம்ம புதுப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ரீன் லைட்டு கொடுத்ததாக வந்து பார்க்கப்படுது. அடுத்தது பார்த்திங்கன்னா, அதிகாரிகள் மட்ட பேச்சுவார்த்தை. ஆகஸ்ட் 28 இரு நாடுகளும் புதிய ஹை கமிஷனரை வந்து நியமித்தாங்க. செப்டம்பர் நடுப்பகுதியில் கனடாவினுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் நட்டாலியா டூபின் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா தலைமையான ஒரு குழு இந்தியாவுக்கு வந்து பேசிட்டு போச்சு. கடந்த வருஷம் காலிஸ்தானிய கொலையில் இந்தியாவுடைய பங்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷனை வந்து கசிய விட்டாங்க. ஆனால் இப்போது இவர் வந்து உறவை சரி செய்ய முயற்சி பண்ணார். இந்தியாவினுடைய ஒத்துழைப்பு கனடாவுடைய தெருக்களில் பாதுகாப்பை தரும் அப்படின்னு வந்து அவர் வெளிப்படையாக ஒத்துக்கிட்டார். சரி, இந்த உறவு மாற்றம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஏன் வந்து கனடா இப்படி ஒரு ஷிஃப்ட்டை எடுத்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பின்னணியில் ஒரு 3 முக்கிய காரணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஒன்று வந்து கொள்கைகள் வேறுபாடு, அதாவது ஐடியாலஜிக்கல் டிஃப்ரென்ஸு. முன்னாள் பிஎம் ட்ரூடோவோட வழியை விட்டுட்டு புதிய பிஎம் மார்க் கேண்ட்ரி என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஒரு பிராக்மட்டிஸ்ட் அதாவது ஒரு பிராக்மட்டிஸ்ட் அப்படின்னா ஒரு நடைமுறைவாதியாக அவர் வந்து செயல்பட ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது பழைய விசாரணைகளை அவரை நிறுத்தலைனாலும் அதை டீல் பண்ணுற விதத்தை வந்து அவர் தெளிவாக மாற்றி அமைச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லப்படுது. அடுத்தது பார்த்திங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப்போட அழுத்தம். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கனடாவுடைய இறக்குமதிக்கு 35% வரை டேரிஃப் வந்து போட்டிருந்தாரு. இது வந்து ஆகஸ்ட் 1 அமுலில் இருக்கு. அவர் கனடாவை அமெரிக்காவினுடைய 51வது மாகாணமாக இணைக்க போவதாகவும் ஒரு ஜோக் மாதிரி பண்ணியிருக்காரு. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு கனடாவில் வந்து ஒரு கவலையை வந்து புது கனடா பிஎம்முக்கு ஏற்படுத்துச்சு. அமெரிக்காவை மட்டும் நம்பி இல்லாமல் ஐரோப்பிய ஒன்றியத்திலும் மற்றும் இந்தியா போன்ற மற்ற மாற்று வழிகளையும் வந்து அவர் தேட ஆரம்பிக்கணுன்றதை வந்து புரிஞ்சுக்கிட்டாரு. அடுத்தது பார்த்திங்கன்னா, காலிஸ்தான் மற்றும் கேங் பிரச்சனை. இந்த காலிஸ்தான பயங்கரவாதம் கனடாவில் பாதுகாப்புக்கு ஒரு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையில் வந்து இதை ஹைலைட்டும் பண்ணியிருக்காங்க. அதாவது இங்கே கனடாவில் இருக்கிற காலிஸ்தான் அமைப்புகளும் அதனுடைய தீவிரவாத ஆக்டிவிட்டீஸும் வந்து கனடா நாட்டுக்கே வந்து ஒரு ஆபத்தான விஷயம்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை வந்து தெளிவாக வந்து பிஎம் கேண்ட்ரிக்கு வந்து கொடுக்கப்பட்டது. இதை இத்தனை நாளாக இந்தியா வந்து சொல்லிக்கிட்டே தான் வந்துச்சு. ஆனால் இந்த காலிஸ்தான் குரூப்பு இன்னைக்கு இந்தியாவை டார்கெட் பண்ணுவாங்க, ஆனால் நாளைக்கு கனடாவையும் இவங்க வந்து டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்றத வந்து கனடா கவர்மெண்ட்டு இப்போ தான் தெளிவாக புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த காலிஸ்தான் தீவிரவாத அமைப்புகளில் இந்த லாரன்ஸ் பிஷ்னோய் அப்படின்ற ஒரு கேங் வந்து பெரிய கேங்காக வந்து பார்க்கப்படுது. இந்திய கேங்கில் கனடாவில் தலைமுறையாகி கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட தாக்குதல்களை வந்து கனடா மாகாணங்களில் வந்து பண்ணியிருக்காங்க. இது சம்மந்தப்பட்ட பல புகார்கள் வந்து கனடா கவர்மெண்ட்டில் வந்துட்டு தெரிவிக்கப்பட்டிருக்கு.
இதனால் பிரதமர் மார்க் கார்னி என்ன பண்ணார் அப்படின்னா, பிகோஷ் கேங்கை, அதாவது பார்த்தீங்கன்னா அந்த கேங் வந்து ஒரு பயங்கரவாத அமைப்புன்னு சொல்லிட்டு அறிவித்தார். இதனால் அவங்களுடைய சொத்துக்களையும் வந்து முடக்குனாங்க. அவங்களோட செயல்பாடுகளை வந்து தடை செய்வோம் அப்படின்னு வந்து தெளிவாக வந்து கனடா கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கு. காலிஸ்தான் மீது குற்ற கும்பல் மீதும் நடவடிக்கை எடுப்பது இந்தியாவுக்கு மட்டும் இல்லாமல் நீண்ட காலத்துக்கு கனடாவுக்கும் ஒரு நல்லது அப்படின்றத வந்து கனடா கவர்மெண்ட் தெளிவாக புரிஞ்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து கனடாவுக்கும் நமக்கும், இதுதான் நம்ம இந்தியா கவர்மெண்ட்டு முதல்ல இருந்தே கனடாவிட்ட சொல்லிட்டு இருந்தது. இந்த காலிஸ்தான் குரூப் வந்து இந்தியாவுக்கு மட்டும் அச்சுறுத்தல் கிடையாது, கனடாவுக்கும் அது அச்சுறுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரூடோ பீரியட்லேருந்தே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க அதை ஏற்றுக்கவே இல்லை. ஸோ இந்த பிரச்சனை வந்து புதுசாக வந்திருக்கிற பிஎம் வந்து சரி செஞ்சு அவர் தெளிவாக இந்த காலிஸ்தான் குரூப், அதாவது கனடாவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரே பிரச்சனையே வந்து இந்த காலிஸ்தான் குரூப் தான். காலிஸ்தான் குரூப் வந்து கனடாவை மையமாக பயன்படுத்தி இங்கே வந்து தீவிரவாத ஆக்டிவிட்டி பண்ணுறதுல வந்து தெளிவாக இருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் ஒரு உறவில் வந்து பாதிப்பே ஏற்பட்டது. இப்போ புதுசாக வந்துக்கிற பிஎம் இதை வந்து முறையாக கையாண்டு தெளிவாக சரி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காருன்னு தான் பார்க்குறாங்க. சரி, இப்போ நம்மளுடைய அடுத்த டாப்பிக்கை பார்ப்போம். அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா, உக்ரைனோட மறுசீரமைப்பு தான். இந்த உக்ரைன் வந்து மறுசீரமைப்பு எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னா, ஃப்ரீஸ் பண்ணப்பட்ட ரஷ்ய சொத்துக்களை பயன்படுத்த EU தலைவர் தீவிரமாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது உக்ரைனுக்கு ஒரு பெரிய நிதி உதவியை கொடுக்குற ஒரு திட்டம்னு சொல்லப்படுது. திட்டம் என்ன அப்படின்னா, இதுக்கு ஒரு ஐடியாவும் வந்து கொடுத்துருக்காங்க. யூரோப்பியன் கமிஷனோட பிரசிடெண்ட்டாக இருக்கிற உர்சுலா வான் டெர் லியன் அப்படின்னு தான் வந்து அவர் தான் வந்து இந்த யோசனையை வந்து செப்டம்பர் மாதம் சொன்னாங்க. திட்டத்தோட பேர் ரிப்பரேஷன்ஸ் லோன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ரஷ்ய போரில் ஏற்படுத்தின சேதத்துக்கு ஈடுகட்ட இந்த லோனு உக்ரைனுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. லோனோட தொகை என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உக்ரைனுக்கான கிட்டத்தட்ட 140 பில்லியன் யூரோஸ், யூஎஸ் மதிப்பில் பார்த்தீங்கன்னா சுமார் $164.4 பில்லியன் வந்துட்டு இந்த அமௌண்ட் வந்து கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பிரம்மாண்டமான லோனை கொடுக்க யூ வந்து பிளானை பண்ணியிருக்கு. இந்த அளவுக்கான லோனை கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணியிருக்குன்னு சொல்லப்படுது. எப்படி இந்த நிதியை வந்து திரட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐரோப்பிய வங்கியில் முடக்கப்பட்டிருக்கிற ரஷ்யாவோட சொத்துக்கள், அதாவது ஃப்ரோசன் ரஷ்யன் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து கொலாட்ரலாக, அதை பிணையாக வச்சு இந்த லோனை வந்து எடுப்பாங்க. இந்த லோனுக்கு EUவோட அடுத்த லோன் டேர்ம் பட்ஜெட் இல்லை அப்படின்னாக்கா EUவில் இருக்கிற உறுப்பு நாடுகள் வந்து கேரண்டி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சரி, உக்ரைனு எப்போ திரும்ப இந்த கடனை வந்து கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்ய பொருட்களுக்கான நஷ்ட ஈடை முழுசாக, அதாவது ரஷ்யா வந்து போர் தொடங்குச்சு, அங்கே நடந்த வந்து லாஸை எல்லாத்தையுமே ரஷ்யா முழுசாக வந்து திரும்ப கொடுக்காத வரைக்கும் உக்ரைன் இந்த லோனை வந்து திரும்ப கட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரஷ்யாவுடைய சொத்துக்களை எடுத்துட்டு அந்த சொத்துக்களை வந்து விற்றோ அல்லது வந்து ரெண்ட்டுக்கு விட்டோ அந்த பணத்தை வந்து உக்ரைனுக்கு கொடுக்குறாங்க. ரஷ்யா போர் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கான லாஸை வந்து பே பண்ணலன்னா இந்த அமௌண்ட்டை வந்து உக்ரைனு லோனாக கட்ட தேவையில்ல அப்படின்றது தான் அக்ரிமெண்ட்டாக அவங்க வந்து சொல்கிறாங்க. சரி, இந்த அக்ரிமெண்ட்டுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த ஒரு புது ஐடியாவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எங்கே நடந்துச்சுன்னா டேனிஷ் தலைநகரமான கோப்பன்ஹேகனில் வந்து நடந்துச்சு. EU உச்சி மாநாட்டில் நிறைய நாடுகள் இந்த திட்டத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, டேனிஷோட பிரதமர் ஃபெடர்ஷன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த திட்டத்தை ஒரு நல்ல வழின்னு சொல்லிட்டு இருக்காரு. சட்ட பிரச்சனைகள் இதில் வந்து இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு வழியை கண்டுபிடிப்போம் நாங்கள் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபின்னிஷோட, அதாவது ஃபின்லாந்து இருக்கு இல்லையா, அதோட பிரைம் மினிஸ்டர் பெட்டரே ஓர்போ அவரும் வந்து இதை வந்து ஆதரிச்சிருக்காரு. அப்புறம் ஸ்வீடிஷ் பிரதமரும் வந்துட்டு ஆதரிச்சிருக்காரு. மற்றும் வந்து எஸ்டோனியா பிரதமர் கிறிஸ்டியன் மைஷேல் அவரும் வந்து இதை வந்து ஆதரிச்சிருக்காரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. டச் பிரதமர் நிக் ஷூஃப் மற்றும் பிரெஞ்சு பிரதமர் இமானுவேல் மேக்ரோன், இவங்க 2 பேரும் வந்து இந்த திட்டத்துக்கு ஓப்பனாக இருக்காங்க. ஆனால் சட்ட ரீதியான மற்றும் நிதி ரீதியான அபாயங்களை சரி பண்ணணும் கண்டிப்பாக அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மேக்ரோன் என்ன சொல்கிறாருன்னா, சொத்துக்களை ஃப்ரீசிங் பண்ணும்போது நம்ம சர்வதேச சட்டத்தை மதிக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதாவது இது வந்து வெளிநாட்டினுடைய சொத்து, இவங்களுக்கு எதுவும் கிடையாது, வேற ஒரு நாட்டோட சொத்தை தான் இவங்க வந்து ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து கொடுக்க போகிறாங்க. ஸோ அதனால வந்து ரொம்ப சட்ட ரீதியாக பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. EUவோட வெளியுறவுத்துறை கொள்கையோட தலைவர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, அதாவது காஜா காலஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாம் இந்த ரஷ்ய சொத்துக்களை பயன்படுத்தலைன்னா அந்த நிதி சுமையை நம்ம டாக்ஸ் பேயர் மேலே தான் விழும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ரஷ்ய சொத்துக்களை நம்ம அடமானம் வச்சோ விற்றோ வந்து உக்ரைனுக்கு உதவி பண்ணணும், அப்படி இல்லைன்னா நம்ம கை காசு, அது நம்ம மக்களோட
ரஷ்யாவுடைய டாக்ஸை தான் எடுத்து நம்ம உக்ரைனுக்கு கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தில் EU வந்து ஒரு முக்கியமான முடிவை வந்து ரொம்ப சீக்கிரமாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காஜா காலஸ் வந்து விரிவிச்சிருக்காங்க. ஸோ ரஷ்யாவோட பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா இந்த திட்டத்தை ரொம்ப கடுமையாக எதிர்த்திருக்கு. கிரெம்ளினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் டிமித்ரி பெஸ்கோவ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா, ஃப்ரீஸ் செய்யப்பட்ட ரஷ்ய சொத்துக்களை இப்படி பயன்படுத்துறது சட்டவிரோதமான பறிமுதல் அப்படின்னு அவர் சொல்றாரு. ரஷ்ய மொழியில் அவர் சொல்லும்போது இது அப்பட்டமான திருட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக இது வந்து ஒரு திருட்டு தான். ஏன்னா இது எல்லாமே வந்து ரஷ்யாவுக்கு சொந்தமான சொத்துக்கள், ஃபண்டு. ஸோ அதை எடுத்து உக்ரைனுக்கு இவங்க கொடுக்குறதுன்றது அப்பட்டமான ஒரு திருட்டு வேலை தான் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது எச்சரிக்கையும் அவங்க வந்து விடுவிச்சிருக்காங்க. யார் இந்த சொத்துக்களை பறிமுதல் செஞ்சாலும் அவங்க எல்லாரும் சட்டப்படி தண்டிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வார்ன் பண்ணியிருக்காரு. சரி, இதனோட விளைவு என்னவா இருக்கும் அப்படின்னா, இப்படி செஞ்சால் ஐரோப்பிய நிதி நிறுவனங்களோட மேலே மற்ற நாடுகளுக்கு இருக்கிற நம்பிக்கை வந்து குறையும், அது முதலீடு வந்து பாதிக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. இது பூமரங் மாதிரி அவங்களையே திருப்பி அடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முக்கியமான புள்ளி விவரங்கள், அதாவது ரஷ்யாவோட சொத்துக்கள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம அங்கே யூரோப்பில் பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஃப்ரீ செய்யப்பட்ட ரஷ்ய சொத்துக்கள் மொத்தம் பார்த்தீங்கன்னா சுமார் $300 பில்லியன். அதாவது ஐரோப்பியில் இருக்கும் தொகை வந்து இதில் 210 பில்லியன், டோட்டலாக $300 பில்லியன் அளவிலான ரஷ்யன் சொத்துக்கள், ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கிற சத்தின் சொத்து எல்லாத்தையுமே இந்த உக்ரைன் வாரால யூரோப்பியன் யூனியனும் யூஎஸும் வந்துட்டு ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. இதில் யூரோப்பில் மட்டும் இருக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா 210 பில்லியன் யூரோஸ்னு சொல்கிறாங்க. அதாவது டாலரில் சொல்ல போனோம்னா சுமார் 247 பில்லியன் டாலர்ஸ் வந்து ஐரோப்பாவில் இருக்குது. இது எல்லாமே ரஷ்யாவோட சொத்து. ஈரோக்ளியர் அப்படின்ற ஒரு நிறுவனத்தில் மட்டும், அதாவது ஒரு ஃபினான்ஷியல் நிறுவனத்தில் மட்டும் 185 பில்லியன் யூரோஸை வந்துட்டு ரஷ்யா வந்து வச்சிருந்திருக்கு. அதை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சுமார் 217 பில்லியன் டாலராக வந்து இந்த மதிப்பு வந்து இடப்பட்டிருக்கு. இந்த உக்ரைனோட மறுசீரமைப்பு, அதாவது ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு, வார் முடிஞ்சதுக்கப்புறம் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவு ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு பேங்கோட ஒரு ஆய்வுப்படி டிசம்பர் 2024 நிலவரத்தில், அதாவது 2025 கூட கிடையாது, டிசம்பர் 2024 உக்ரைனை மறுசீரமைப்பதற்கு கிட்டத்தட்ட அடுத்த 10 ஆண்டுக்கு $524 பில்லியன் வந்து தேவைப்படும்னு மதிப்பிடப்பட்டிருக்கு. இது உக்ரைனோட மொத்த ஜிடிபியில், அதாவது உள்நாட்டு உற்பத்தியில் 2.8 மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது ஜிடிபியை விட 2.8 மடங்கு அதிகம்னு சொல்லப்படுது. ஸோ இதில் நம்ம கடைசியாக என்ன பார்க்கணும் அப்படின்னா, இப்போ இருக்கிற திட்டப்படி ரஷ்யா சொத்துக்கள்லேருந்து வரும் வட்டி, அதாவது அது ஆல்ரெடி அவங்க வந்து ரஷ்யா இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டிலாம் இருக்குது, அதுலேருந்து வர ரெண்ட்டு எல்லாத்தையுமே வந்து G7 நாடுகள் ஏற்கனவே வந்து ஒரு தனி லோனாக திட்டத்துக்கு எடுத்து அதை வந்து உக்ரைனுக்கு கொடுத்து தான் இருக்குது. இந்த புதிய EUவோட திட்டம் அந்த பழைய திட்டத்தையும் பாதிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க ஆல்ரெடி அந்த சொத்துக்கள்லாம் ரெண்டெல்லாம் எடுத்து கொடுத்துருந்த போதிலும் மேலும் இருக்கிற சொத்துக்களை விற்கிறதும் அல்லது வந்து ரெண்ட்டுக்கு விடுறதும்ன்றது தான் இந்த புது லோனா இவங்க கொண்டு வரதா வந்து பார்க்கப்படுது. சரி, இப்போ நம்மளோட கருத்து என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக பார்வையில் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் வீட்டு சொத்தை எடுத்து யார் பயன்படுத்துறது அப்படின்றது தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போரில் 2 பக்கமும் தான் உயிர் சேதமும் பொருள் சேதமும் ஏற்பட்டிருக்கு. இந்த போர் உருவாகிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்ததே வந்து உக்ரைன் தான். உக்ரைன் வந்து நேட்டோவில் சேராமல் இருந்திருந்தால், இப்படி இப்போ நேட்டோவில் சேர்றதும் EUவில் இணையிறதும் ஒரு காரணம் வந்து இல்லாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக ரஷ்யா உக்ரைன் மேலே போர் தொடுத்திருக்காது. ஸோ இப்போ வரைக்குமே ஜெலன்ஸ்கி வந்து இதில் அடம் பிடிச்சிட்டு இருக்கிறதுனால இந்த போர் வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா ஆயிருக்கு. அதனால வந்து 2 பக்கமும் பொருள் சேதமும் உயிர் சேதமும் அதிகமாக இருக்கு. ஆனால் ரஷ்யாவோட சொத்துக்களை மட்டுமே வந்து ஃப்ரீஸ் பண்ணி அதை வந்து விற்றோ அல்லது ஃப்ரீஸ் பண்ணியோ உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுறதுன்றது மிகப்பெரிய ஒரு திருட்டு வேலை அப்படின்றது தான் நம்மளோட பார்வையாகவும் இருக்குது. ஓகே மக்களே, ஸோ இந்த 2 விஷயத்தை பார்த்தினா உங்களோட கருத்துக்களை நம்ம கமெண்ட்டில் வந்து பதிவிடுங்க. கண்டிப்பாக இன்றைக்கி டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் வீடியோஸை. ஓகே, தேங்க்யூ. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.